my previous video blouse-கான பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை செக் பண்ணுங்கள். அப்போ தான் செஸ்ட்னா என்ன, பஸ்ட்னா என்ன, அண்டர் பஸ்ட், வெயிஸ்ட், அபெக்ஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் எடுத்த பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணி டிராஃப்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேக் வியூ இப்படி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். இது வந்து பட்டி, இது டாட், இது வந்து ஹூக் அண்ட் ஐ பீஸ் வைக்கிறது, இது ஸ்லீவ். ஓகே, இது ஸ்லீவ் நமக்கு ஆஃப்டர் கட்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஸ்லீவ். நான் இந்த மாதிரி இப்படி போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுறோம்ல கிளாத்து, அந்த கிளாத்து. ஸோ நமக்கு பட்டி 3 டாட் ப்ளவுஸில் இப்போ நமக்கு 2 பட்டி கிடைக்கும். 2 இன்ச்சஸ்க்கு 2 பீசஸ் எடுத்துக்கணும், ஹூக் அண்ட் ஐ. அதுக்கப்புறம் நம்ம நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து க்ராஸ் கிரைன். இப்போ நம்ம கிளாத் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி க்ராஸாக எடுத்தால் தான் கிளாத் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ அந்த இதில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ரைட், எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் கால்குலேஷன் ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லென்த். ஃப்ரண்ட் வந்து எது வரைக்கும் நம்ம லென்த் எடுக்கணும், நம்ம அண்டர் பஸ்ட் லென்த்னா நம்மளுடைய பஸ்ட் எண்ட் ஆகிற இடம் தான் அண்டர் பஸ்ட் லென்த். ஓகே, என்னுடைய அண்டர் பஸ்ட் லென்த் 13 இன்ச்சஸ், 13 + 2 வந்து 15 இன்ச்சஸ். ஸோ என்னுடைய லென்த் ரிசல்ட் வந்து என்ன, 15 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2. என்னுடைய ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ, 14 டிவைடட் பை 2 நான் எவ்வளோ, 7 இன்ச்சஸ். ஸோ நம்ம எடுத்த ஷோல்டர்லேருந்து -1.5 பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும், 6.5. அது ரிசல்ட். நெக் வித் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெக் வித் நம்மளாம் காமலாக வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபார்முலா படியே எல்லாமே நான் போகிறதுனால ஃபார்முலா படியே உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய பஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 12 + 0.5. பஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம எடுத்துருக்கிற பஸ்ட் மெஷர்மெண்ட் என்னுடைய சைஸ்க்கு என்ன, 36 டிவைடட் பை 12 3 இன்ச்சஸ். 3 + 0.5 3.5. ஸோ என்னுடைய ரிசல்ட் என்ன, 3.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் நெக் டெப்த்து ஃப்ரண்ட் நெக் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணுறான். இப்போ பேக் நெக் டெப்த்துனா மினிமம் 5 to 6 இன்ச்சஸ் வைப்பாங்க. மேக்ஸிமம்னா 9, 10, 11, 12 அந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம ஃபார்முலா படி பார்க்கணும்னா மேக்ஸிமம்னா செஸ்ட் டிவைடட் பை 4, மினிமம்னா செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ மேக்ஸிமம் லென்த் செஸ்ட் டிவைடட் பை 4, 36 டிவைடட் பை 4னா 9 இன்ச்சஸ், மேக்ஸிமம் 9 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். மினிமம்னா 36 டிவைடட் பை 6, மினிமம் 6 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த் எவ்வளோ கால்குலேட் பண்ணால் செஸ்ட் டிவைடட் பை 6, அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6, 36 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ச்சஸ். ஸோ ஆர்ம் டெப்த் நம்மளுடைய ஆர்ம் கோல் மார்க் பண்ணோம் இல்லையா ப்ளவுஸில், நம்ம ப்ளவுஸில் மெஷர் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே ஒரு லென்த் வரும். இதுதான் ஆர்ம் டெப்த் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்ம் ப்ளவுஸில் நமக்கு இங்கேருந்து இங்கே ஒரு லென்த் டெப்த் மார்க் பண்ணுவோம், அதுதான் ஆர்ம் டெப்த். இந்த ஆர்ம் டெப்த் ஃபார்முலா தான் இது. செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் டைட்டாக வேணும் அப்படின்னா. ஸோ ப்ளவுஸ்னாலே டைட் ஃபிட்டிங். ஸோ அதனால் இதுதான் நம்ம எடுத்துக்கணும், கரெக்டாக இருக்கும். செஸ்ட் டிவைடட் பை 6 + 1னா 6 + 1 7 இன்ச்சஸ் வரும். இப்போ லூஸாக இப்போ கொஞ்சம் ஓல்டர் பார்ட்டி இது மாதிரிலாம் அவங்களாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் நம்மளை மாதிரி ஃபிட்டாலாம் போட மாட்டாங்க. ஸோ அவங்க ப்ளவுஸே லூஸாக தான் போடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை பஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ அப்போ 36 டிவைடட் பை 4னா 9 இன்ச்சஸ். இந்த ஆர்ம் டெப்த் வந்து அவங்களுக்கு 9 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கணும். ஓகே, டன். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, செஸ்ட் ரவுண்ட் வந்து கால்குலேஷன் செஸ்ட் பஸ்ட் வெயிஸ்ட் எப்போதுமே டிவைடட் பை 4 தான். ஓகே, ஸோ அதனோட இது என்ன எல்லாத்துக்குமே நான் வந்து 1 inch 1, 1.5, 2 inches வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ், இது வந்து சீம் அலவன்ஸ் நம்ம ஸ்டிச்சிங்க்கான துணி எவ்வளோ வேணுமோ
ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், அதிகபட்சம் அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஆட் பண்ணக்கூடாது. 36 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5னா 10.5. ஸோ 10.5 நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். பஸ்ட் ரவுண்டு பஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 எவ்வளோ 10.5. waist ரவுண்டு அதே மாதிரி தான், waist டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 9.5. இப்போ ஃப்ரண்ட் waist டாட் நம்ம ஃப்ரண்ட், இதுதான் மெயின் விஷயம், நல்லா கவனிங்க. ஃப்ரண்ட் waist டாட்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறோம்ல, நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலி 3 டாட் வரும், ரைட்? இதுதான் நம்மளுடைய waist டாட். ஓகே, இது சென்டர் டாட், இது waist டாட், இது சென்டர் டாட், இது ஆர்ம் டாட். ஓகே, இப்போ நம்ம waist டாட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே waist டாட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அந்த waistோட டாட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா, லென்த்து நம்ம இங்கே வந்து இப்படி போடுறோம்ல, இந்த லென்த்து, அதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. அப்போ 36 டிவைடட் பை 12 3 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ் இருக்கணும். ஓகே, அந்த டாட்டோட வித், நம்ம டாட் பிடிக்கிறோம்ல வெயிஸ்டில், அந்த டாட் பிடிக்கிறோம்ல அதனுடைய வித் எவ்வளோ இருக்கணும், அதுக்கான மெஷர்மெண்ட் செஸ்ட் டிவைடட் பை 12 மைனஸ் 3/4 எவ்வளோனா 2.25. ஸோ அந்த 2.25 இன்ச்சு தான் இங்கே மார்க் பண்ணும், அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் லென்த்னா நம்ம சென்டர் ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறது தான் அப்பெக்ஸ் லென்த். அது எனக்கு 10 இன்ச்சஸ், அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகே, தென் அப்பெக்ஸ் வித் அப்படின்னா நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் டு அது அனதர் பஸ்ட் பாயிண்ட், அதாவது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 8 இன்ச்சஸ். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் நம்மளுடைய பஸ்ட் ரேடியஸ் ஆர் அப்பெக்ஸ் வித் அப்படின்னு சொல்கிறது 4 இன்ச்சஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம கால்குலேஷனில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிராஃப்டிங்கில் இந்த கால்குலேஷனை வச்சு நம்ம எப்படி டிராஃப்டிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு நான் ரஃபாக டிராஃப்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கிளாத்லேயே வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் எப்படி இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, ப்ளவுஸில் நம்ம என்ன மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் அதே ஆர்டரில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் லென்த், ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் லென்த்தே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லென்த்து தான் பேக்கை விட ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை லென்த்தே வச்சு எல்லா கால்குலேஷனும் இங்கே பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டிராஃப்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே கிளாத்தை ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதுதான் நம்மளுடைய ஃபோல்டட் சைடு. ஓகே, இந்த சைடு வந்துட்டு ஃபோல்டட் சைடு இருக்கணும். எப்போதுமே நெக் சைடு தான் நமக்கு ஃபோல்டட் சைடு இருக்கணும். பேக்கில் ஃப்ரண்ட் ஹூக் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேக் பார்ட் வந்துட்டு ஃபோல்டட் சைடு இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் வந்துட்டு ஓப்பன் சைடு இருக்கணும், ஏன்னா நெக் ஓப்பனில் தானே வருது. ஸோ அது ஓப்பன் சைடு இருக்கணும். இது நமக்கு கிளாத் வந்து ஃபோல்டடில் இருக்குது. இங்கே இருந்து என்னது லென்த் மார்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே லென்த் மார்க் பண்ணுறோம். ஓகே, லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ ஷோல்டர், அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் இங்கேருந்து நெக் வித் எவ்வளவோ நெக் வித் மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்ததுலேருந்து 1/2 இன்ச் கீழே டவுன் பண்ணி இந்த நெக் வித்தையும் இந்த ஷோல்டர் ஸ்லோப்பையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம எவ்வளோ ஆர்ம் டெப்த் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆர்ம் டெப்த் மெஷர்மெண்ட்டை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளுடைய செஸ்ட் லைன். ஓகே, அந்த செஸ்ட் லைனில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தெரியுதா? லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணி அப்படியே வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே வந்து என்ன லைன், வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், வெயிஸ்ட் டிவைடட் பை 4 எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கணும். நம்ம இங்கே டாட் பேக் சைடில் டாட் வரும் இல்லையா, அதுக்கு 1 இன்ச். இப்போ வெயிஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச் டாட்டுக்கும் ப்ளஸ் 1.5 இன்ச், இது சீம் அலவன்ஸ், அதாவது நம்ம தைக்கிற துணி. இவ்வளோ துணி நம்ம தைச்சா பேலன்ஸ் இவ்வளோ துணி இருக்கணும். நமக்கு எவ்வளோ 1 இன்ச்சு 1.5 2 இன்ச்சஸ் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கிளியராக புரியுறதா?
ஃபஸ்ட்டு லென்த் மார்க் பண்ணுறோம், ஷோல்டர், நெக் வித், அதுக்கப்புறம் நெக் ட்ராப் எவ்வளவோ, நெக் ட்ராப் லென்த் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து ஆர்ம் டெப்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய செஸ்ட் லைன். அப்புறம் தென் டேரெக்டாக வெயிஸ்ட் கீழே வந்துடலாம். லென்த் எண்டுக்கு வந்துட்டு வெயிஸ்ட் பார்ட் மார்க் பண்ணணும். பேக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். வெயிஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச் டாட்டுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு ட்ரா பண்ணணும். ஓகே, பேக் சைடு 1.5 இன்ச், பேக் சைடுக்கு ஆர்முக்கு 1.5 இன்ச்சு, நெக்குக்கு 1.5 இன்ச் ஆர்க் வச்சு நம்ம அப்படியும் ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்கேல் வச்சுக்கோம் இல்லையா, ஆர்ம் ஸ்கேல், அந்த ஸ்கேல் வச்சும் யூஸ் பண்ணி போடலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே தான் ஆஸ் யூஷுவல். பேக்கில் என்ன டிராஃப்டிங் பண்ணமோ அது அப்படியே லென்த்து, பேக்கு, நெக் வித்து, ஷோல்டர், ஆர்ம் டெப்த்து எல்லாமே ஒன்று தான். ஸோ நெக் டெப்த் டிஃபர் ஆகும். பேக்குக்கு கூடனா ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 6 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ 5 to 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இது செஸ்ட் லைன், இது ஆர்ம்கோல் லைன், இது வரைக்கும் அப்படியே தான். ரைட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னா, சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து இதுலேயும் ஷோல்டர் டவுன் கொடுக்கணும் 1/2 இன்ச். ஓகே, இதில் சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துருக்கோம்ல, அப்பெக்ஸ் லென்த், பஸ்ட் லென்த், அதுதான் வந்துட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ 10 இன்ச்சஸ், அது மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் பஸ்ட் லைன். இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் பஸ்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ்ட். ஸோ அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய பஸ்ட் எண்ட் ஆகுதில் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அண்டர் பஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல் ப்ளவுஸ் லென்த் நமக்கு எவ்வளோ வேணும், அண்டர் பஸ்ட்லேருந்து 2 to 3 இன்ச்சஸ் சொல்லியிருக்கோம்ல, அது வெயிஸ்ட் லைன். கண்டிப்பாக அண்டர் பஸ்ட்டில் இருந்துச்சு 2 to 3 இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ப்ளவுஸ், உங்களுக்கு எவ்வளோவா இருந்தாலும். ஓகே, அது மச் நீடட் ஒன். இது புரிஞ்சிருச்சா? செஸ்ட் லைன், பஸ்ட் லைன், நம்மளுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட் தான் பஸ்ட் லைன், நம்மளுடைய பஸ்ட் எண்ட் ஆகிற இடம் தான் அண்டர் பஸ்ட் லைன், அதை மார்க் பண்ணணும். தென் வெயிஸ்ட் லைன். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம். ரைட், நம்ம இங்கே அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வித் கால்குலேட் பண்ணோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டை இங்கே இந்த பஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட் வருதில்ல, இங்கே தான் அந்த செஸ்ட் பை 12 டாட் நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு கண்டுபிடிக்கிற இடம் செஸ்ட் பை 12. ஓகே, அந்த டாட் எங்கே முடியணுங்கிறது தான் செஸ்ட் பை 12 மைனஸ் 3/4 3/4 இன்ச். அந்த இடத்துலேருந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிடணும். ஓகே, இதுதான் அதில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் டிவைடட் பை 4. வெயிஸ்ட்டில் என்ன மார்க் பண்ணால் வெயிஸ்ட் டிவைடட் பை 4. இப்போ செஸ்ட் டிவைடட் பை 12 மைனஸ் 3/4னால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2.25 இன்ச் வந்திருக்கு இல்லையா? அந்த 2.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கான லைனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த 2.25 இன்ச்சையும் இதில் ஆட் பண்ணும். ஏன்னா டாட் பிடிச்சிட்டோம்னா வெயிஸ்ட் சின்னதாக போயிடும். ஸோ வெயிஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் நமக்கு இங்கே எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவும் இதே தான், ஃபோல்டட் சைடு மடிச்சுக்கணும். ஃபோல்டட் சைடு மடிச்சுட்டு நம்மளுடைய ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எவ்வளோ செஸ்ட் பை 4கோ இல்லை ஆர்ம் டிவைடட் பை 2 அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு, இப்போ எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. ஸோ 9 இன்ச்சஸ் வரைக்கும் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு நமக்கு கேப் ஹைட் என்ன பண்ணணும், கேப் ஹைட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை பண்ணணும். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்க்கு வந்துட்டு நம்ம கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஃபோல்டட் சைடு. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளாத்தோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, செஸ்ட் டிவைடட் பை 4 ஆர் ஆர்ம் ரவுண்ட் நம்ம எடுத்தோம்ல ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், அதை டிவைடட் பை 4. செஸ்ட்னா 36 டிவைடட் பை 4னா 9 இன்ச்சஸும் எடுத்துக்கலாம். ஸோ 16 டிவைடட் பை 2 ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2னா 8 இன்ச்சஸ் வரும். ஓகே, அதை எடுத்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து இதுதான் ஸ்லீவ் லென்த். ரைட், ஸ்லீவ் லென்த், இது ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட். ஓகே,
அப்புறம் நம்ம இங்கே மேலேருந்து கீழே ஒரு கேப் ஹைட், இதுதான் ஸ்லீவோட க்ரௌன் ஏரியான்னு சொல்கிறது. இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஆம் ரவுண்டு எடுக்கிறோம்ல, ஆர்ம் ஹோல் எடுக்கிறோம்ல, ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 4. இப்போ என்னுடைய ஆர்ம் ஹோல் எவ்வளோ 16னா 16 டிவைடட் பை 4னா 4 inches, ரைட்? இந்த 4 inches மேலேருந்து கீழே வரைக்கும் 4 inches இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகே, லைன் போட்டுட்டு இங்கே ஸ்லீவ் ஓப்பன், நமக்கு ஸ்லீவ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் எடுத்துட்டு அது டிவைடட் பை 2 எவ்வளவோ 6.5 inches தான் எனக்கு. இங்கேருந்து இங்கே 6.5 inches ப்ளஸ் 1.5 inch அப்படின்னா இது சீம் அலவன்ஸ், தையலுக்கான துணி. ஸோ 1.5 inch ஆட் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும். ஸோ இங்கே எங்கே கம்ப்ளீட் ஸ்லீவ் வருதோ அங்கே ஒரு லைனும், எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கிறதுலேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ நம்ம இங்கே இதை அதுக்கப்புறம் அளந்து பார்க்கணும், கரெக்டாக வரும். இதை நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது இந்த க்ரௌன் ஏரியா எப்படி வரையணுங்கிறத அதில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். பெல்ட் வந்து காமனாக வந்துட்டு பெல்ட்டோட ஹைட் 3.5 inches to 4 inches இருக்கணும். இங்கிட்டு வந்துட்டு 3.5 inches தான் இருக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிறத விட இங்கே ஒரு 1/2 inch ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு நமக்கு ஃபிட்டிங் வந்துட்டு ப்ளவுஸ் கரெக்டாக அதில் போயிட்டு கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காரும். ஸோ அதுக்கான தான் இங்கே வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா லென்த் எவ்வளோ எடுத்துக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு வைஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் சீம் அலவன்ஸ், ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஆக்சுவலாக ஈஸ் அப்படின்னா என்னன்னா லூசிங். ஈஸ்னா ப்ளஸ் 1 inch நமக்கு லூஸ் ட்ரெஸ் போடுறோம், இப்போ நைட்டி அதெல்லாம் போடுறோம்னா இப்போ செஸ்ட் சர்க்கம் நம்ம நைட்டி ஃபிட்டாக போட மாட்டோம். செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா எவ்வளோ 36 டிவைடட் பை 4 பண்ணான்னா 9 inches நைட்டிக்கு மார்க் பண்ணால் ஜாக்கெட் மாதிரி இருக்கும் நைட்டி. ஸோ நம்ம நைட்டிக்குங்கும் போது நமக்கு எவ்வளோ லூஸ் வேணும், 2 inches 4 inches, ஸோ 5 inches. ஸோ எவ்வளோ அவங்களுக்கு தகுந்த ஃப்ரீனஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிற இன்ச்சஸ் தான் ஈஸ். ஸோ சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டிச்சிங்கான கிளாத் எவ்வளோ விடுறோம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் சீம் அலவன்ஸ். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ்ங்கிறது ஸ்டிச்சிங் ஆஃப் த கிளாத், ஈஸ் அப்படிங்கிறது லூசிங் ஆஃப் த கார்மெண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ பெல்ட்டோட டீட்டெயில் அவ்வளோதான். பெல்ட்டை நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே கட் பண்ணிடுவோம், அது கட்டிங் வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Measure smart perfect fit.